யோபு 37வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவன். கிரகிக்க முடியாத காரியம் அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டது, நம்மளால யோசித்து பார்க்க முடியாத காரியம். அப்படிப்பட்டவைகளை செய்கிற தேவன். இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நம்ம இழந்திருப்போம். அதெல்லாம் யார் நினைச்சாலும் நமக்கு திரும்பி தர முடியாது. அதே மாதிரி சில காரியங்கள் பாசிபிளா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் இருக்கும். ஆனா அதை கூட ஆண்டவரால மாற்ற முடியும். எதை நம்ம இழந்திருக்கோமோ அதை ஆண்டவரால தர முடியும். எலியாவை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் காகத்தை வச்சாரு. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனா அந்த காரியத்தையே ஆண்டவரால செய்ய முடியும்னா நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் முடியாதுன்னு இருக்கோ அதெல்லாவற்றையும் ஆண்டவரால செய்ய முடியும். அவரை விசுவாசிங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறாரு. அதுவும் கிரகிக்க முடியாத அற்புதம். விசுவாசிங்க, அற்புதம் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.